மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, இந்த பதிவில் மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம ஒரு சிறு பார்வையா வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வெந்தாச்சு, விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டும் பிறந்தாச்சு. அதே மாதிரி திருக்கணித முறைப்படி சனி பகவானுடைய பயிற்சியும் நடந்தாச்சு. அதே திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராகு கேது பயிற்சி இருக்கிறது, குரு பகவானுடைய பயிற்சி இருக்கிறது. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு வேத பஞ்சாங்கத்தின் கணக்கின் கூற்றுப்படி இந்த ஆண்டு மகர ராசிக்கு நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, எதில் வெற்றி அப்படிங்கிறத நாம ஒரு சிறு பார்வையா உங்களோடு பகிர்கிறேன். அந்த வகையில மகர ராசிக்கு பணவரவு உண்டு, அதுல மாற்றம் இல்லை. அதே போல பேசுனா காசுங்க. மகர ராசிக்காரங்க பேசுனா காசு. அப்படின்னா பேச்சால் வெற்றி, வாக்குஸ்தானம் வலுவாக இருக்கிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடலாம். அதே போல மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வை 2, 12, 10ன்னு வச்சுக்கிடலாம். இப்போ 2 இருந்தாலே சுகம், தனம், பணம், தொழில் வளர்ச்சி, வேலை செய்கிற இடத்துல ஒரு மரியாதை, இதெல்லாம் உண்டு. அதே போல புது வீடு வாங்க யோகம், புது சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் சில நபர்களுக்கு தசாநாதன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சொந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்த ராசிநாதன் வலுவு, அதே போல சுபட்சவர்களுடைய பார்வை, பாதசாரங்கள் வாங்கி வந்த அந்த சாரத்தின் அமைப்பு, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்கள் ஜோதிடரை நீங்கள் முழுமையான பலனை பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா சில வெற்றிகள் காத்திருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. அதனால பொது பலனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு புது சொத்து வாங்கும் யோகம் உண்டு, புது வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. நன்மை தருகிறதே எதில் அப்படிங்கிறத தான் உங்களோட சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், பணவரவு உண்டு, பேச்சால் லாபம் வெற்றி, புது